காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டிப்புலத்தில் பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக தலைவர் ஸ்டாலின் மீனவர்களை சந்தித்து பேசி வருகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல் தர காத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் நேரலையில் பார்க்கலாம். மிகுந்த பணிவோடு உரிமையோடு இந்த இரண்டு வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். ஆக ஆதரவு தேடி வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு வாக்கினை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக உங்களை நாடி வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களை வந்து சந்திக்கிற, உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற அந்த உணர்வோடு எங்களுடைய கடமை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பாக நீங்கள் பேரிடருக்கு உள்ளான அந்த சமயத்தில் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் எல்லாம் நாங்கள் எப்படி ஈடுபட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நானே இந்த பகுதிக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேவையான உரிய நடவடிக்கைகள் எடுத்தேன் என்பதும் நீங்கள் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் அதே போல தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் பதவியிலே தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அந்த பதவிகள் தம்மை விட்டு போய்விடக்கூடாது, அதை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்கிற அந்த நிலையிலே தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்களே தவிர மக்களை பற்றி, நாட்டை பற்றி, விவசாயிகளை பற்றி, மீனவர்களை பற்றி, தொழிலாளர்களை பற்றி குறிப்பாக அவர்கள் கவலைப்படாத நிலையிலே தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பிஜேபி ஆட்சி, மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சி வந்ததற்கு பிறகு கடலுக்கு சென்று மீனவர்கள் சுதந்திரமாக நிம்மதியாக மீன் பிடிக்கின்ற அந்த பணியை நிறைவேற்ற முடியாத நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கடலுக்கு சென்ற மீனவர்கள் திரும்பி வருவார்களா என்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு உங்களிடத்தில் இருப்பது என்பதை நான் அறியாமல் இல்லை. குறிப்பாக மீன்வளத்துறைக்கென்று இந்த ஆட்சியிலே ஒரு அமைச்சரும் இருக்கிறார். அதுவும் அவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவர் அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறாரே தவிர அந்த அறிவிப்புகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரா என்றால் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா, மீனவர்களுக்காக உங்களுடைய பாதுகாப்புக்காக வாக்கி டாக்கி வாங்கி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆக உங்களுடைய நன்மைக்காக அது வாங்கப்படலை, அவர்கள் ஊழல் செய்வதற்காகத்தான் அந்த வாக்கி டாக்கியை வாங்கியதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்களே தவிர ஆக அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக வாக்கி டாக்கியில ஊழல் செய்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக எல்லா துறைகளிலுமே இந்த ஆட்சியில எங்கு பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்கிற நிலையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தலைமையில ஆட்சி பொறுப்பெடுத்த நேரத்தில் மீனவர் சமுதாயத்திற்காக எத்தனையோ சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறது. முதலில் மீனவர் நலவாரியம் கண்ட ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அதேபோல் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் முதல் 3 இடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய 10வது மற்றும் 12வது மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி மீனவ இளைஞர்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் தான் தலைவர் கலைஞர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இப்பொழுது கூட இந்த தேர்தலை ஒட்டி, இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி, அதேபோல் இங்கு திருப்பூர் தொகுதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால், ஏன் வெற்றி பெறப் போகிறது என்பது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக உங்களால் ஆதரித்து அந்த பொறுப்பிற்கு நாங்கள் வருகிற நேரத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறோம், மாநில அரசுக்கு
செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, அதேபோல் நம்முடைய ஆதரவோடு மத்தியில் அமையவிருக்கக்கூடிய ஆட்சியை பயன்படுத்தி, மத்திய ஆட்சியை பயன்படுத்தி என்னென்ன திட்டங்களை செய்வதற்கான முயற்சி நாங்கள் ஈடுபட போகிறோம் என்பதை தேர்தல் அறிக்கையில தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதில் சிலவற்றை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே கூட கோரிக்கைகளாக நம்முடைய மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை தான் தேர்தல் அறிக்கையாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் உங்களிடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மீனவர்களுக்கு தனி அமைச்சரவை உருவாக்க வேண்டும். அதேபோல காசிமேடு மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மானிய விலையில நவீன மீன்பிடி கருவிகளை வழங்க மத்திய அரசை திமுக நிச்சயமாக வலியுறுத்தும். தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்க பாடுபடுவோம். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க திமுக வற்புறுத்தும், வலியுறுத்தும். சுனாமி போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து கடலோர சமுதாயத்தினரை பாதுகாக்க புதிய சட்டம் கொண்டு வர மத்திய அரசை நாம் வற்புறுத்துவோம். கடலோர பகுதி வாழ் மக்கள் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப புயல் போன்ற பாதிப்பிலிருந்து காப்பாற்ற நிரந்தர பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்துவோம். சென்னை துறைமுகத்திலிருந்து மணலி சாலை திருவொற்றியூர் சந்திப்பிற்கு கடல் வழியாக மேம்பாலம் கட்டுவதற்கு மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். அதேபோல் கடற்கரை ஓரப்பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு வசதியாக பட்டிப்புலம், காணத்தூர், செம்மஞ்சேரி குப்பம், மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் தூண்டில் விளைவு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். நெம்மேலி மற்றும் சதுரங்கப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன்களை பதப்படுத்துவதற்காக நெம்மேலி மற்றும் சதுரங்கப்பட்டினத்தில் குளிர் பதன கிடங்கு அமைத்திடுவோம். ஆக இப்படி பல உறுதிமொழிகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிற போது கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற போது சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்கிற நிலையில தான் தேர்தல் அறிக்கை எடுத்து சொல்லுவார்கள். அவருடைய மகனாக வந்திருக்கக்கூடிய நானும் சொல்லுகிறேன், சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஆக எந்த நம்பிக்கையோடு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க என்பது நன்றாக தெரியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை விட இப்போ உங்களுக்கு தான் அதிகமான நம்பிக்கை இருக்கு. திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போகுது. மத்தியில திமுக கை காட்டக்கூடிய ஆட்சி தான் அங்கே அமைய போகிறது நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மீண்டும் உறுதி தருகிறேன். இங்கே நீங்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று, அதே போல உங்களுடைய சங்க பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இங்கே சில கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர்களாக நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் செல்வம் அவர்களையும், சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய இதயவர்மன் அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த இந்த பகுதியினுடைய கழக முன்னோடிகளுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களுக்கு, அதையும் தாண்டி மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.